அன்புடையீர் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கருத்து மாறுபாடுகள், பலவிதமான கருத்து மோதல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்கள் பெண்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஈகோ தான் அந்த கருத்து மோதல்கள், கருத்து மாறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்றது. பழைய காலங்களில் கூட்டு குடும்பங்கள் இருந்தது. இது மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு பெரியோர்கள் இருந்தார்கள். அந்த பிரச்சனைகள் பேசி தீர்வு காணப்பட்டன. பெரியோர்களால் அந்த குடும்பம் நன்றாக இருந்தது. ஆனால் இன்றைய கால சூழ்நிலைகளில் கூட்டு குடும்பங்கள் மிக அரிதாகிவிட்டன. கூட்டு குடும்பமே இல்லை என்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். கூட்டு குடும்பங்கள் இல்லாத சூழ்நிலையில் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய கருத்து மாறுபாடுகள், இதனை எப்படி தீர்ப்பது என்பது இன்று ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது பழைய காலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு ஒன்று நினைவுக்கு வருகிறது. நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய திருமணம் முடிந்த ஒரு காலகட்டம் வைத்துக்கொள்ளுமே. திருமணம் முடிந்து நான் என்னுடைய விடுமுறைகளெல்லாம் விடுப்பையெல்லாம் முடித்துவிட்டு பணிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையில் எங்களுடைய உறவினர் ஒருவர், எனக்கு அவர் மாமா என்ற முறையில் இருக்கக்கூடியவர், அவர் நான் வேகமாக செல்லும்போது என்னை தடுத்து நிறுத்தி, மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க அப்படின்னா. சரி, ஒரு பெரியவர் கூப்பிடுறார் அப்படிங்கிற ஒரு முறையில் எங்கு போனாலும் பெரியவர்களை மதிப்பது நம்முடைய பண்பாடு என்ற காரணத்தினால அவர் அழைத்தவுடன் நம்முடைய வேலைக்கு போகக்கூடிய சிந்தனையை கூட கொஞ்சம் ஒத்தி வைத்து விட்டு பெரியவரை போய் பார்த்து, மாமா வணக்கம் மாமா, நல்லா இருக்கீங்களா, சொல்லுங்க மாமா அப்படின்னு. அப்போலாம் ரொம்ப அவசரமாக வேலைக்கு போகிறீங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்கள்கிட்ட, நீங்கள் கொஞ்சம் படித்தவங்களா, விவரமாக கேட்டுக்கலாம் அப்படின்னு. சரி, மாமா ஏதோ ஒரு கொக்கி போடுறார் அப்படிங்க நமக்கு நல்லா தெரிஞ்சு விட்டது. இருந்தாலும் அவர் ஒரு பெரிய மனிதர், கூப்பிட்டு பேசும்போது நம்ம பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி, சொல்லுங்க மாமா என்ன விஷயம் அப்படின்னு. அவர் ரொம்ப குறும்புக்கார மாமா. பேசும்போதே சிரிக்காமலே அழகாக சொன்னார், மாப்பிள்ளை உங்கள் வீட்டில் மதுரையா சிதம்பரமா அப்படின்னார். ஆஹா, கல்யாணம் ஆகி ஒரு மாதம்தான் ஆக போகுது, அதுக்குள்ளே மாமா நம்ம வாழ்க்கையில் கொக்கி போடுறாரே அப்படின்னு நமக்கு உள் மனசு சொல்லிச்சு. இருந்தாலும் யோசனை பண்ண பெரியவர் கேட்குறாரு, என்ன கேட்டீங்க மாமா அப்படின்னு காது கேட்காத மாதிரி திருப்பி கேட்டேன். அவர் சொன்னார், மாப்பிள்ளை உங்கள் வீட்டில் மதுரையா சிதம்பரமான்னு கேட்டேன் அப்படின்னு. ஆஹா, ரைட், மாமாவுக்கு சரியான பதில் சொல்லணும், மாமாவுக்கு சொல்வதன் மூலம் இந்த பதில் ஒரு சமுதாயத்துக்குரிய ஒரு பதிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே பட்டுது. அப்போ கொஞ்சம் திருமணமான புரியுதான், இருந்தாலும் கூட சிந்திப்பது அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு மனதில் ஒரு சின்ன மூலையில் ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன மாமா கேட்டீங்கன்னு திருப்பி, மாப்பிள்ளை குறும்புக்கார மாப்பிள்ளை, காது கேட்காம மாதிரியே திருப்பி கேட்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உங்கள் வீட்டில் மதுரையா சிதம்பரமான்னு கேட்டேன். நான் கொஞ்சம் கூட யோசிக்கலை, எங்கள் வீட்டில் தஞ்சாவூர் அப்படின்னு. நான் தஞ்சாவூர்னு சொன்னோடனே அந்த மாமாவுக்கு ஒன்றும் ஓடலை. என்ன மாப்பிள்ளை சொன்னீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாமா. தஞ்சாவூரா, என்ன மாப்பிள்ளை இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நான் மதுரையா சிதம்பரமான்னு கேட்டேன், நீங்கள் தஞ்சாவூர்னு சொல்லிட்டீங்க. அதான் மாமா, நீங்கள் என்ன கேட்டீங்க, கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆகுது, வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு மருமக வீட்டில், ஒரு நல்ல சிந்தனையில் நீங்கள் கேட்டீங்க, மாப்பிள்ளை உங்கள் வீட்டில் மதுரையா சிதம்பரமான்னு கேட்டீங்க. மதுரைன்னா என்னது, நீங்களே சொல்லுங்கள் மாமான்னு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் படித்தவங்க அப்படின்னா. மதுரைன்னா மீனாட்சியினுடைய ஆட்சி, அதாவது வீட்டில் உன்னுடைய மனைவியினுடைய ஆட்சியா. சிதம்பரம்னா நடராஜா சிவன், வீட்டில் உன்னுடைய ஆட்சியா, அதாவது உங்கள் வீட்டில் ஆணனுடைய ஆட்சியா அல்லது பெண்ணினுடைய ஆட்சியா, அதாவது உன்னுடைய ஆட்சியா உன்னுடைய மனைவினுடைய ஆட்சியா அப்படிங்கிற முறையில் நீங்கள் கேட்டீங்களா மாமா. ஆமாப்பில் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் தஞ்சாவூர்னு சொன்னீங்களா அப்படின்னா. ஆமாம் தஞ்சாவூர் தான் அப்படின்னு. அவர் கொஞ்சம் புரியலை. தஞ்சாவூர்னா ஒன்று மதுரைன்னு சொல்லியிருக்கலாம் அல்லது சிதம்பரம்னு சொல்லியிருக்கலாம், தஞ்சாவூர்னு சொல்லையப்பா, தஞ்சாவூர்னா என்ன அப்படின்னு. நான் கேட்டேன், தஞ்சாவூர்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு.
தஞ்சாவூர் அப்படின்னா பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குது, ராஜராஜன் கட்டினது அப்படின்னா. இல்லை மாமா, அதோட இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. தஞ்சாவூர்னா என்னது மாமா? தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை ஃபேமஸ் அப்படின்னா. அதான் மாமா. தலையாட்டி பொம்மைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, மாமா மீனாட்சி ஆட்சின்னா பெண்ணுடைய ஆட்சி, சிதம்பரம் ஆட்சின்னா ஆணுடைய ஆட்சி. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன ஆட்சின்னா தஞ்சாவூர் பொம்மைன்னு சொன்ன தெரியுமா? தஞ்சாவூர் பொம்மையினுடைய சிறப்பு என்னது? தலையாட்டுறது. இப்போ எங்கள் வீட்டில் நான் என்ன சொன்னாலும் என் மனைவி தலையாட்டுவான், அவள் என்ன சொன்னாலும் நான் தலையாட்டுவேன். அதான் ஏன் எங்கள் வீட்டு ஆட்சி அப்படின்னு. மாமா கொஞ்சம் அசந்து போயிட்டார். அந்தவொடனே எனக்கு அந்த காலத்தில் ஒரு திரைப்பட பாடல் தான் நினைவில் வந்தது. அதாவது, நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். இதுதான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. அதாவது முக்கியமாக திருமண வாழ்க்கையில், அதுவும் புதிய தம்பதியர்கள் திருமணமான நாள்லேருந்து பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், யாராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவன் சொல்வதற்கு மனைவி தலையாட்ட வேண்டும், மனைவி சொல்வதற்கு கணவன் தலையாட்ட வேண்டும். இப்படி இவர்களுடைய வாழ்க்கை ஒழுங்காக போயிட்டு இருந்துன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் ஈகோங்கிற நிலையே வராது, சண்டைங்கிற சிந்தனையே அங்கே வராது, கருத்து மாறுபாடுங்கிற எண்ணமே அங்கே வராது. அதனால் நீ மனைவி சொல்வதை கணவன் கேட்டு நடக்க வேண்டும், கணவன் சொல்வதை மனைவி கேட்டு நடக்க வேண்டும். கணவன் மனைவி அப்படிங்கிற நிலையை தாண்டி கூட வச்சுக்கலாம். அப்பா சொல்லுறதை பையன் கேட்கணும், அம்மா சொல்லுறதை மகள் கேட்கணும், அண்ணன் சொல்லுறதை தம்பி கேட்கணும், தம்பி சொல்லுறதை அண்ணன் கேட்கணும், அக்கா சொல்லுறதை தங்கச்சி கேட்கணும், தங்கச்சி சொல்லுறதை அக்கா கேட்கணும். இந்த முறையில் அந்த குடும்ப வாழ்க்கையை நம்ம கொண்டு போயிட்டோம்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் என்றைக்குமே பிரச்சனை வராது. இதை தாண்டி நம்ம ஈகோ வரும்போது தான் நமக்கு பல பிரச்சனைகள் வருது. இதுக்கு இன்னொரு செய்தியும் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ரெண்டு எழுத்து மந்திரங்களை, அதாவது 2 எழுத்து மந்திரம், 2 எழுத்து மந்திரத்தை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும்னா நம்ம வாழ்க்கை இன்று மட்டுமல்ல என்றும் இனிமையாகவே இருக்கும். என்ன மந்திரம் தெரியுமா? ஒன்று சரி, இன்னொன்று சாரி. எப்பெல்லாம் நமக்கு முன்னால் இருக்கவங்க பேசுகிறாங்களோ அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிட்டோன்னா நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நம்ம தப்பு செஞ்சோமோ அல்லது தப்பு செய்யலையோ, நம்ம சாரி கேட்டால் அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும்னு சொல்லி சாரி கேட்டோன்னா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த 2 எழுத்து மந்திரத்தை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணுன்னா எல்லா நாளுமே நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். இந்த 2 எழுத்து மந்திரம் கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, உறவுகளுக்குள்ளேயும் பயன்படுத்தி கொள்ளலாம், அலுவலகத்தில் பணியாற்றும் போதும் பயன்படுத்தி கொள்ளலாம், போகிற பாதையில் வர்றவங்களை சந்திக்கும் போதும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சரி சாரி அப்படிங்கிற மந்திரத்தை வாழ்க்கையில் பின்பற்றணுன்னா நமக்குள்ளே ஈகோ வரவே வராது. நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும். நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்போம். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.